Hey guys, COVID-19 லங்ஸை ரொம்ப பாதிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக பல விஷயங்களை பாதிக்குது, பட் லங்ஸை ரொம்ப அதிகமாக பாதிக்குது இல்லையா? நம்ம லங்ஸ் நுரையீரலை நல்லா வச்சுக்கிறதுக்கான உணவுகள் இருக்குது. அதை பற்றி தான் அந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம நுரையீரல் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதோ, யோகா பண்ணுறதோ, பிராணாயாமா, வாட் எவர். ப்ளஸ் நம்ம என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குது, என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் இருக்குது. பட் உணவும் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்றத இப்போ பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த COVID-19 டைமில் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல மஞ்சள், டர்மரிக், முக்கியமான விஷயம். நமக்கு புதுசு கிடையாது. இதில் வந்து curcumin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது வந்து COVID-19 மட்டும் கிடையாது, பல ஆஸ்த்மா, லங்ஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு வந்து இது ஒரு இந்த ஆன்டிஆக்சிடென்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு, அதாவது வீக்கங்கள் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது எப்படி சாப்பிடணுன்றது நமக்கு புதுசு கிடையாது. சாம்பார், ரசம், இல்லை நம்ம செய்கிற உணவுப் பொருட்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு சாப்பிடணுன்றது ரஃப்பான ஒரு கணக்கு. ரெண்டாவது வாழைப்பழம், பனானா. எந்த விதமான வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்து நம்ம நுரையீரல் சீராக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக நுரையீரல் வந்து சுருங்கி விரியறதில் வந்து ரொம்ப சீராக செயல்படுறதுக்கு இந்த பொட்டாசியம் உதவியாக இருக்குது. எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு உடனே ஒரு கேள்வி வரும். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 வாழைப்பழம் சாப்பிடலாம். குழந்தைங்களா இருந்தால் 1, பெரியவங்களாக இருந்தால் அப் டு 2 சாப்பிடலாம். மூணாவது இஞ்சி, ஜிஞ்சர். இதில் வந்து ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து எகென் ஆன்டிஆக்சிடென்ட் சப்போர்ட். ப்ளஸ் உங்களுக்கு எப்போது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி, COVID-19 எடுத்துக்கோங்களேன், லங்ஸ் சுற்றி இன்ஃப்ளமேஷன் நிறையா இருக்குது. நிறைய விதமான வீக்கங்கள், அது சிம்பிளாக சொல்லணும்னா வீக்கம்னு சொல்லுவோம். பட் இன்ஃப்ளமேஷன் இட்ஸ் மோர் ப்ராடர் டேர்ம். இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது டிரெக்டாக உதவியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில அனிமல் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். மது அருந்துனா பல நோய்கள் வரும் நமக்கு தெரியும். மது அருந்துனா நுரையீரல் நோய் கூட வரலாம் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த நுரையீரல் நோயில் வர எஃபெக்டை வந்து இந்த ஜிஞ்சர் வந்து குறைக்குது, மதுவால் வரக்கூடிய எஃபெக்டை குறைக்குதுன்ற மாதிரி சில லேப் ஸ்டடீஸ் வந்திருக்கு. நாலாவதாக கீரை வகைகள், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். கீரை வகைகளில் எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 சர்விங், 2 கப், ஒரு உங்கள் கை அளவுக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அதில் உங்கள் கையில் பாதி அளவு, அந்தளவுக்கு ஒரு சர்விங் அது நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டா இட்ஸ் குட் ஃபார் யூர் லங். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பழம் சாப்பிடணும். ஆப்பிள் இல்லைனா குவாவா, ஏதாவது ஒன்று, கொய்யா, ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. ஆப்பிள் வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் வளர்கிற ஒரு ஆப்பிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடலாம். நம்ம நாட்டில் வளர்கிற ஆப்பிளாக இருந்தால், இல்லைனா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொய்யா, குவாவா. அதில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது, ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இதுவும் வந்து உங்களோட நுரையீரலை சீராக வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ என்ன கேட்டால் நம்ம ஊரில் கிடைக்கிறது கொய்யா, நம்ம ஊரில் வளர்கிற ஒரு விஷயம், அதை நம்ம சாப்பிட்லான்னு தோணுது ஆப்பிளோட. பட் ஆப்பிள் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆப்பிள் சாப்பிட்லாம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஸோ இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நுரையீரல் சீராக வேலை செய்யும். கண்டிப்பாக ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக COVID-19 கிட்ட இருந்தும் சரி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றிக்க முடியும். நன்றி.